அனைவருக்கும் வெள்ளிக்கிழமை காலை வணக்கம். நான் வந்து யூடியூப், இன்ஸ்டா, எஃபிலலாம் ரீல்ஸ் பார்ப்பேன் ரெகுலராக. அப்போ ரெகுலராக ரீல்ஸ் பார்க்குறதுல ஹோம் சீசன் வித் லவ் அப்படின்னு ஒரு அக்காவோட ஐடியில் வந்து நான் ரீல்ஸ் பார்ப்பேன். அந்த அக்கா வந்து பெங்களூரில் இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக சென்னைக்கு வந்தாங்க. என்ன ரீசனாக அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து லங்ஸில் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை அப்போலோவில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி ஈவினிங் வந்து அவங்களோட ரீல்ஸ் இன்ஸ்டாவில் பார்த்துட்ருக்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் டெத் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரீல்ஸ் போட்டிருந்தாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ஐடியில் உள்ளவங்க தான். பையன் வேறு சின்ன பையனா, அது அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மனசே சரியில்லை. இன்றைக்கி காலையில் டிஃபன் வந்து தோசை. மேல் வீட்டாக்கா வந்து ஊருக்கு போயிருக்காங்களா, அதனால் நேற்று மாவு இருந்த மாவு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு போனாங்க. சரின்னு காலைல தோசை ஊற்றிட்டேன். மத்தியானத்துக்கு வந்து சாப்பாடு முருங்கைக்கீரை தேங்காய் திருப்பி போட்டு பொரியல் பண்ணேன். இந்த வாரம் ஃபுல்லாக கீரை சேர்க்காத மாதிரி இருந்தது, அதனால் நேற்று கீரை வாங்கிட்டு வந்துட்டேன். அப்பளம், அதுக்கப்புறமா வந்து தக்காளி தொக்கு பண்ணியிருக்கேன். காத்தால் தோசைக்கும் அதே தக்காளி தொக்கு, மத்தியானத்துக்கும் அதே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வச்சாச்சு. கலர் தான் இப்படி இருக்குமே தவிர காரம்லாம் இல்லை, சுத்தமாக காரம் இல்லை. காஷ்மீர் சில்லி போட்டனால அந்த கலர், வேறு ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி இதுதான் ஸ்பெஷல். என்னோடய வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.